எல்லையம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை தொகுதியின் எம்எல்ஏ நேரு கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை இந்திரா காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலின் புனரமைப்பு மற்றும் வரவிருக்கும் கும்பாபிஷேக திருப்பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் தொகுதி எம்எல்ஏ நேரு தனது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். கோவிலின் திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எம்எல்ஏ நேருவின் இந்த உதவிக்கு கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பக்தர்கள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். கோவில் வளர்ச்சிக்காக பொதுமக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் திருப்பணிகளை விரைந்து முடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. ஆத்துவாய்க்கால் பேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ், IAS இயக்குநர் சத்யமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரே பைக்கில் பள்ளி மாணவர்கள் உட்பட 5 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் 4 மாணவர்கள் ஒரே வாலிபருடன் ஒரே பைக்கில் செல்கின்றனர். அதில் மாணவர்கள் அனைவரும் தங்களது பள்ளி பைகளுடன் பைக்கில் மிக நெருக்கமாகவும் ஒருவரை ஒருவர் பிடித்து தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற செயல்களால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் போக்குவரத்து போலீசார் இதில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுவையிலும் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா அமைக்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ நடவடிக்கை. கோவையில் தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான சிறப்பு வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர்கள் இதுபோன்ற பூங்காவை புதுவையிலும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் 14,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் அதனை ஒட்டிய உள் தெருக்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணியை சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏவுமான அன்பழகன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகசுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராம், குமார், விட்டல், சேகர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கழிவுகளை வளங்களாக மாற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையம் ஆய்வு. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். மக்கும் குப்பைகளில் இருந்து ஆர்கானிக் உரம் தயாரித்தல், தொழிற்சாலை கழிவு மணலில் இருந்து செங்கற்கள் உற்பத்தி செய்தல் உள்ளிட்ட கழிவு மறுசுழற்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த குழுவினர் இதுபோன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களை புதுவையிலும் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தனர். லாஸ்பேட்டையில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி NR காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாளை போற்றும் வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து தலைமையில் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகில் அன்னாரது உருவப்படத்திற்கு மலர் தூவி இனிப்புகள் வழங்கியும் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்களும், கட்சி நிர்வாகிகளும், மகளிர் அமைப்பினரும், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை கன்னிமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் மதிய உணவு தரத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு செய்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதன் தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், முட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். மாணவர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் ஆய்வு பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. இதுபோன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்தார். அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதிகளில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 20,43,938 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய 315 kVA திறன் கொண்ட மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர், உப்புக்கார வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, மணவெளி சாய்பாபா நகர், வெங்கடா நகர், அன்னை வேளாங்கண்ணி நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வந்தது. இதையடுத்து சாய்பாபா நகர் அருகே 20,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய 315 kVA மின்மாற்றி அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளது. இதன் தொடக்க விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் மணவெளி தொகுதி எம்எல்ஏ ராமு ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். புதிய மின்மாற்றி செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் அப்பகுதியில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த பிரச்சினை நீங்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயனடைவார்கள் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி 24 வயது சுற்றுச்சூழல் ஆர்வலர் அயன் பானர்ஜி மேற்கொண்டு வரும் 7000 கிலோமீட்டர் கருணா பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிரைம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை இந்தியா, வாலண்டியர் கேர், அக்ஷயா சுய உதவி குழுக்கள் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்திய இந்த பேரணி மகாத்மா காந்தி சிலை அருகில் தொடங்கி பிரெஞ்சு துணை தூதரகம் வரை நடைபெற்றது. பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கையால் தயாரிக்கப்பட்ட வண்ணமயமான பதாகைகளை ஏந்தி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கையை பாதுகாத்தல், குப்பைகளை தரம் பிரித்து அகற்றுதல் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை எழுப்பினர். பொதுமக்களும் உற்சாகமாக இதில் பங்கேற்றனர். பாத யாத்திரையின் ஒரு பகுதியாக அயன் பானர்ஜி புதுச்சேரியில் 150 விதைகளை பல்வேறு கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்களுக்கு வழங்கியதுடன் 3 பள்ளிகள் உட்பட 7 நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் முழுமையாக சூரிய ஆற்றலில் இயங்கும் இந்தியாவின் முதல் கல்வி நிறுவனமான ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச கல்வி மையத்தில் 3 விழிப்புணர்வு அமர்வுகள் நடைபெற்றன. குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் சிறிய முயற்சிகளே பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற விழிப்புணர்வு பேரணியை வலியுறுத்தியது. சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச ரெயின்கோட்டுகளை ரவிக்குமார் எம்எல்ஏ வழங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ரெயின்கோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச ரெயின்கோட்டுகளை மாணவர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி மெகா ஆடி திருவிழாவை அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் மெகா ஆடி திருவிழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதல் கார் முன்பதிவு செய்த வாடிக்கையாளருக்கு புதிய காரின் சாவியை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திருவிழாவில் ஏரியானா மாடல் கார்களை முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக 1,39,000 வரை சிறப்பு சலுகைகளும், நெக்ஸா மாடல்களுக்கு 2,20,000 வரை சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் ட்ரூ வேல்யூ பிரிவில் 65,000 ஆரம்ப விலை பழைய கார்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. திருவிழாவில் முன்பதிவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளருக்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கார் ஆக்சசரிஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது.
4.5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரையிலான அனைத்து மாருதி சுசுகி மாடல் கார்களும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பழைய கார்களுக்கு உடனடி மதிப்பீடு மற்றும் சிறந்த எக்ஸ்சேஞ்ச் விலையும் வழங்கப்படுகிறது. இந்த மெகா ஆடி திருவிழா வருகின்ற 17, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் பாப்ஸ்கோ மைதானத்தில் நடைபெறுகிறது.